இது வந்து இன்ன வரை என்னால் நம்பவே முடியல. பாரதி ராஜா சார்ந்து வந்து அவர் உடம்பை கெடுத்துக்கிட்டாருன்றது ஒரு கோவம். அவர் கூட கடைசியாக நடித்தது நான் தாங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தால் கூட உடம்பை கெடுத்துக்கிட்டாரேங்கிற ஒரு வருத்தம். இவருது சொன்னவொடனே எனக்கு ஒரு சேனல்லேருந்து தான் ஃபோன் பண்ணாங்க. நான் கத்திட்டேன், வெயிடா ஃபோனை, எதுக்கு விளையாடுறதுன்னு இல்லையா, வெயிடா ஃபோனுன்ட்டேன். யாரோ தமாஷ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டேன். எனக்கு அங்கே கிட்ட போய் பார்க்கும்போது கூட அவர் தூங்குற மாதிரியே தான் இருந்ததை தவிர இந்த நிமிஷம் வரல என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. Book your next holiday at Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஐயோ கையை விட்டுட்டலாம், வணக்கம் சொல்லக்கூடாது. டெரர் ஆக்டிங், டெரர் அதெல்லாம் வெக்கப்பட சொல்லுங்க. இது வந்து பாக்கியராஜ் சார் எத்தனை டேக்கா அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அது வந்து கன்னி பருவத்துல வந்து ஃபர்ஸ்ட் நைட் சீன் எடுக்கிறாங்க. இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் சீன் எடுக்கிறாங்க. அப்படியா சார், ஓகே சார். என்னன்னு தெரியாது, அப்பவும் அந்த அர்த்தம் தெரியல. ஓகே சார் அப்படி. நானும் பாக்கியராஜ் சாரும் இருக்கும்போது நீ வந்து இந்த முந்தானியை பிடிச்சிட்டு தலை குனிஞ்சி அப்படி பண்ணணும் அப்படின்னாரு. திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரணும் ஃப்ளைட்டில் போகணுமேங்கிறதுக்கு அப்படி ஒரு பயந்தார். அந்த நேரத்தில் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டனால என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. இல்லைன்னா நாங்கள் இல்லாமல் அங்கே இப்போவும் நான் வந்து டைரக்டர் ஆர்டிஸ்டாக தான் இருக்கிறேன். டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்வோம். ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவெல்லாம் தெரியல, வேறு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதில் முழுக்க நீங்கள் என் முகத்தை கட் பண்ணிட்டு ஹரிஷ் சார் மவுண்ட் வச்சிங்கன்னா அதுதான். நீங்கள் ஒன்றா பாருங்கள், என் முகத்தை எடுத்துடணும், ஹரிஷ் சார் வைங்களேன், கரெக்டாக அப்படியே இருக்கும். அதே டோனு, அதே மாதிரி மாடுலேஷன் எல்லாமே ஹரிஷ் சார் தான்மா. ஆனால் நல்லா அழகாக ட்ரைனிங் எடுத்து அழகாக படிச்சுட்டு வந்திருக்காங்கம்மா பசங்க. இவரும் சரி, இபி பரத்தும் சரி, அப்பா ப்ரொடக்ஷன்னா இப்படி தான் நடத்தணுங்கிறத. I am feeling so blessed and truly very special மூமெண்ட்டாக இருக்க போது. ஏன்னா அப்படிப்பட்ட 2 கெஸ்ட் தான். அந்த 2 கெஸ்ட்டோட வாய்ஸுமே வந்து தனித்தனி, அதாவது அந்த பெரிய 2 வாய்ஸோட இந்த சின்ன வாய்ஸ் என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியல. பட் இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டிங்கான ஒரு டிரைவ் ஷோ. ப்ளீஸ் வாங்க போகலாம். யார் அந்த 2 நபர் நான் சொல்கிறேன். வணக்கம் ஷோபி. வணக்கம்மா. கையை விட்டுட்டலாம், வணக்கம் சொல்லக்கூடாது. சும்மா சொல்லுங்க, அது கேட்டுக்கும். கேட்டுக்குமா, சரி விடு, அது ஃப்ளோல போயிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை என் கார்ல நான் ஒரு டிரைவ் கூட்டிட்டு போறேன்மா. ரொம்ப ஹாப்பி. ஈவன் மீ ஆல்சோ. ஆமா உங்களையும் சொல்றேன். எஸ், இது வந்து நல்ல ஏரியா. ஆனா இந்த மாதிரி டிரைவ் ஷோலாம் இதெல்லாம் இந்த ஏரியாவுக்கு தான் வருவாங்க அப்போ. பட் நீங்க இந்த மாதிரி டிரைவ் ஷோலாம் போயிருக்கீங்களாமா? ஃபர்ஸ்ட் டைம் இல்ல? நான் போனதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட். என்னோட பாக்கியம். அடேங்கப்பா ஷோபி, என்ன கரெக்ட் தானமா? சி பட் அதுக்கு முன்னாடி 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். படம் வந்து மக்கள் பார்க்காதவங்க ப்ளீஸ் தியேட்டரில் போய் பாருங்கள், கான்சிட்டி. பட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன படம் வருது, என்ன படம் போகுது தியேட்டர்னே தெரியாமல் இருக்குது. பட் மக்கள் எல்லாருமே ரொம்ப அந்த லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எடுக்கலாம் இவங்களை, ஏன்னா பயங்கர பிஸி இவங்க 2 பேருமே. சரி, ஏதாவது வித்தியாசமா பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு டிரைவ் ஷோ போட்டோம். நல்லது தானேமா? நல்லது. எப்படி வித்தியாசமா இருக்குல்ல? பட் எனக்கு என்னன்னா, லைக் இப்போ எவ்வளோ லெஜெண்ட்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆனால் இப்போ மக்களே ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்படி தானே இருக்காங்க இவங்க. டெரர் ஆக்டிங், டெரர் அதெல்லாம் வெக்கப்பட சொல்லுங்க. இது வந்து பாக்கியராஜ் சார் எத்தனை டேக்கா அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அது வந்து கன்னி பருவத்தில் வந்து ஃபர்ஸ்ட் நைட் சீன் எடுக்கிறாங்க. அவர் கூப்பிடும் போது, பிள்ளை எங்கே இந்த பிள்ளை போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னா, நான் எங்கேயோ விளையாடிட்டு இருப்பேன், வருவேன். வந்தவுடனே இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் சீன் எடுக்கிறாங்க. அப்படியா சார், ஓகே சார். என்னன்னு தெரியாது, அப்பவும் அந்த அர்த்தம் தெரியல. ஓகே சார் அப்படி. நானும் பாக்கியராஜ் சாரும் இருக்கும்போது நீ வந்து இந்த முந்தானியை பிடிச்சிட்டு தலை குனிஞ்சி அப்படி பண்ணணும் அப்படின்னாரு. அப்படி பண்ணால் வெக்கப்படுறதா சார்? பண்ணு, நான் சொல்கிறத. சரிங்க சார்.
அப்படி வெக்கப்படுனாவே எனக்கு என்ன எப்படி வெக்கப்படுதுன்னு தெரியல. நான் அதுக்கே நிறைய டேக் வாங்கினேன். முந்தானியை பிடிச்சிட்டே நிற்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தவர் பாக்கியராஜ் சார். இன்னைக்கு வந்து அவர் இல்லைனாலும் அந்த படங்கள் பேசும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்லம்மா. ஸோ அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்பார்ட் ஃப்ரம் ஸ்க்ரீன் பிளே தவிர சார்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? ஏதாவது ஒன்று மறந்துட்டா கூட ஞாபகப்படுத்தணுமா, ஆமாம் இல்லை ஆமாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லா விஷயத்தை விட ஒரு பர்சனல் விஷயத்தை கூட ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்லுவார். இப்போது அவங்க ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு பிரவீனான்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க 2 பேருக்குள்ளார இருந்த ஒரு அழகான லவ்வை ஒரு ஒரு அவ்வளோ அழகாக கதை மாதிரி சொல்லுவாள். ஒரு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அவங்க தெலுங்கு, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, தமிழ் டியூஷன் எடுக்க போனேன் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்தாலும் நமக்கு உண்மையிலே படம் பார்க்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஏதாவது ஒரு 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 மேட்டர் சொல்கிறோன்னா அதை ஒரு கோர்வையாக அழகாக சொல்கிறதுல அவருக்கு நிகர் அவர் தான், அவர் மட்டும்தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவர் வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரணும் ஃப்ளைட்டில் போகணுமேங்கிறதுக்கு அப்படி ஒரு பயந்தார். எப்படி இருக்குமோ ஃப்ளைட்டில், எப்படியோ என்னவோ, எல்லாரும் வந்து இதை போட்டுக்குங்க, பெல்ட்டை போட்டுக்குங்க, எல்லாம் இவங்க ஷூட்டிங்கில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. இருந்தாலுமே ஏன்னா அவர் அர்ஜென்ட்டாக சென்னைக்கு வர வேண்டிய நெசசிட்டி, இல்லைன்னா அவர் காரில் தான் வந்திருப்பார். அவ்வளோ ஒரு பயந்தாங்கொழியாக இருப்பார். இப்போவும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரலுமே, அதாவது 2024 பார்த்தேன் அவரை, என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார், அப்போ பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இல்லை. ஆக்சுவலாக 2026 ஜனவரி 7 அன்றைக்கி அவருக்கு அந்த ஃபங்க்ஷன் எடுக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் மற்றதெல்லாம் பண்ணோம். அந்த நேரத்தில் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டனால என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. இல்லைன்னா நாங்கள் இல்லாமல் அவங்க பூர்ணிமாவும் சரி, எங்கள் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே எதுவாக இருந்தாலும் எங்களை எல்லாமே இன்வைட் பண்ணுவாங்க, எல்லாருமே இன்வைட் பண்ணாங்க. இது வந்து இன்ன வரை என்னால் நம்பவே முடியல. பாரதி ராஜா சார்து வந்து அவர் உடம்பை கெடுத்துக்கிட்டாருன்றது ஒரு கோவம், அவர் கூட கடைசியாக நடித்தது நான் தாங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தால் கூட உடம்பை கெடுத்துக்கிட்டாரேங்கிற ஒரு வருத்தம். இவருது சொன்னவொடனே எனக்கு ஒரு சேனல்லேருந்து தான் ஃபோன் பண்ணாங்க. நான் கத்திட்டேன், வெயிடா ஃபோனை, எதுக்கு விளையாடுறதுன்னு இல்லையா, வெயிடா ஃபோனுன்ட்டேன். யாரோ தமாஷ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டேன். எனக்கு அங்கே கிட்ட போய் பார்க்கும்போது கூட அவர் தூங்குற மாதிரியே தான் இருந்ததை தவிர இந்த நிமிஷம் வரலையும் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. எனிவேஸ் அவர் நம்ம கூட இல்லைனாலும் எப்பொழுதும் அந்த படங்கள் மூலியமாக சார் நம்ம கூடவே இருப்பார். இப்போவும் நான் வந்து டைரக்டர் ஆர்டிஸ்டாக தான் இருக்கிறேன். டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்வோம். ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவெல்லாம் தெரியல, வேறு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதில் முழுக்க நீங்கள் என் முகத்தை கட் பண்ணிட்டு ஹரிஷ் சார் மௌஞ்ச வச்சுங்களா, அதுதான் நீங்கள் ஒன்றா பாருங்கள், என் முகத்தை எடுத்துடணும், ஹரிஷ் சார் வைங்களேன், கரெக்டாக அப்படியே இருக்கும். அதே டோனு, அதே மாதிரி மாடுலேஷன் எல்லாமே ஹரிஷ் சார் தான்மா. ஆனால் நல்லா அழகாக ட்ரைனிங் எடுத்து அழகாக படிச்சுட்டு வந்திருக்காங்கம்மா பசங்க. இவரும் சரி, இபி பரத்தும் சரி, அப்பா ப்ரொடக்ஷன்னா இப்படி தான் நடத்தணுங்கிறத உண்மையிலே அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் பாராட்டு. ஆஹா, சூப்பர், ஒரு லெஜெண்டரி பர்சன் சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்னென்னா இன்னைக்கு சினிமா உலகம் நிறைய மாறி இருக்கு, நிறைய விஷயங்கள். இப்போ நீங்களாக இருக்கும் பொழுது நம்ம லாஸ்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கோம்ல, கேரவேன் இருக்காது, அது இருக்காது, இப்போ எல்லாமே மாறி இருக்குல்ல. ஆனால் நீங்கள் சொல்லும்போது இன்னைக்கு இந்த டெக்னாலஜிக்கு ஹரிஷ் இவ்வளோ பண்ணியிருக்காரு, அது டிரெக்டராக நம்மோது இல்லை, அவங்க பூஜை போடும் போது தான் அவங்க அப்பா அம்மாவே நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட செட்டுக்கு வந்து நான் பார்க்கவே இல்லை. அவங்க என் பிள்ளை தானே ப்ரொடியூசர் அந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் அவங்க ஒய்ஃபு குழந்தைய கூட்டிகிட்டு வருவாங்க, அவ்வளவுதானே தவிர அவங்களும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. பரத்தும் ஹரிஷ் சார் மட்டும்தான். பரத்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்து ஏதாவது வாங்கின்னு வர சொல்லணும்ப்பா அப்படின்னா நான் ஒரு வார்த்தை அண்ணன்கிட்ட கேட்டுடுறேன். அப்போ எது இருந்தாலும் அண்ணன்கிட்ட கேட்டுறேன். அப்போ நீ எதுக்கு ஈபியாக இருக்க அப்போது அப்படின்னு கேட்கணும் போல இருக்கும். உண்மையிலேயே எனக்கு அப்படி தான் தோணும். எதுவாக இருந்தாலும் அது எவ்வளோ ஒரு டிசிப்ளின் பாருங்கள். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து எதுவாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணி
இது ஓகே இது வேண்டாம் அப்படி. அந்த ஹரிஷ்க்கு மிகப்பெரிய ரைட் ஹேண்டாக இருந்தது இபி பரத் தான், அதில் சந்தேகமே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையுமே எப்போ எடுத்துகிட்டு போகணும் அவர்கிட்ட, எப்போ அந்த காதுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறது. அதே மாதிரி ஹரிஷ் சார் வந்து யோகி பாபு சார் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்குவார், எல்லாத்தையும் கேட்டு ஓகேண்ணே அண்ணே நம்ம இதில் இருக்கிற மாதிரி பேசிடுவோண்ணேன்னு கடைசியாக. இவர்கிட்டையும் எல்லாம் இவங்களும் ஹேனாவும் வந்து அப்படியே கரெக்டாக வருவாங்கம்மா, கரெக்டாக அந்த ப்ரிப்பரேஷனோடு வருவாங்க. இந்த டைலாக் வந்ததுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க, இவங்க எனக்கு தான் திக்குன்னு ஐயோ என்னென்னோ பேசிக்கிறாங்களே இருக்கா பாருங்களா அவங்களுக்கு சீரியஸ்லி அம்மா நம்ப முடியல. ஐயோ நான் ஒரு கேமரா எடுத்துன்னு போய் ஷூட் பண்ணாமல் போயிட்டேன். மேக்கிங் ஷூட் பண்ணியிருந்தா தெரியும் யார் அங்கே திருன்னு முழிக்கிறாங்க. ஷூட் பண்ணாங்கன்னா தெரியும், நிறைய மேக்கிங் வீடியோஸ் இருக்கு, சிங்கிள் டேக்ல அடிச்சு நவுத்துவாங்க. இவங்களும் யோகி பாபு சார் நானும் வேற எப்படி பார்ப்போம், ஓகே பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் ரியாக்ட் பண்ணுமே சொல்லி அவ்வளோ கஷ்டமா இருக்கும். பட் நோ இல்லை ஃபன். பட் அண்ட் நம்ம ஹரிஷோட நிஜமான பையன் தான் கென், அவன் தான் அந்த ஷார்ட்ல வரும்ல அப்பான கூப்பிடுவான்ல, அவன் தான் நடிச்சிருக்கான் அந்த குட்டி ஜீவாவை. ஆமா, அவர் எடுத்துட்டு நாங்கள் சுற்றுவோம் விளையாடுவோம், அவர் விளையாடுற மூடில் டக்குன்னு அந்த ஷார்ட்டை எடுப்பாங்க, எல்லாம் ரொம்ப சூப்பர்மா. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு? எல்லாருமே ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க படத்துக்கு. ஆக்சுவலாக யூடியூப்பில் ரிவ்யூஸ் எல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் பேசவே மாட்டாங்க, புரியுதுங்களா? அவங்க வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ட்ரெய்லர் ரிலீஸ் அப்போ போனேன், எப்போவுமே யூஸ்வலாக நான் அங்கே போய் பார்ப்பேன், ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிடும் இது கதை தேரும் தேராதுன்னு. அதுவே எனக்கு ஸ்டன்னிங்காக இருந்தது. அப்புறம் படம் பார்க்க, அதுக்குனால நான் வந்து ப்ரிவ்யூ ஷோவும் வந்தேன். அதில் படம் பார்க்க என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையோட இணைஞ்சா மாதிரி ஒரு கதை, ஒரு நல்ல குடும்பம். இந்த கதையே சொல்கிறார் அவர். ஒரு சிம்பிளான குடும்பம், ஒரு சிம்பிளாக ஒரு ஹோட்டல் நடத்தணுங்க. அப்புறம் இந்த குழந்தை காணாமல் போனது உடனே அந்த குழந்தை எப்படி மீட்டாங்க, ஏன் அவன் கடத்தினாங்கிறதாங்க கதை. ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தார். ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாம் டக்குன்னு ஓடுது. அதில் வந்து என்னை பற்றி சொல்லும் போதும் சரி, யோகி பாபு சாரை பற்றி சொல்லும் போதும் சரி, அப்புறம் தம்பியை பற்றி அவர் சொன்னார். என்னென்னா, அவர் வந்து எத்தனையோ படம் வில்லனாக நடிச்சிருக்காரு, 1-2 படம் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. ஆனால் இது வந்து அவருக்கு லைஃப் டைம் கேரக்டரு. அவ்வளோ அருமையாக அந்த முகத்தை அந்த அளவுக்கு இறுக்கமாக வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளைய காணோன்னா உண்மையான அப்பாவுக்கு என்ன ஒரு ஃபீல் வருமோ அதை அழகாக, அதை ரொம்ப நாசுக்காக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை பற்றி நல்லா ரொம்ப புகழ்ச்சியாக பேசினாங்க. அப்புறம் ஆனபென்னை பற்றியும் ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஒரு பொண்ணு, பொம்பளைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பொண்ணு என்ன அழகாக ஊரில் இருக்கிற அத்தனை வீடும் அவளுக்கு தான்ற மாதிரி வச்சு என்ன அழகாக டேக்கிள் பண்ணுறாங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி யோகி பாபு அண்ட் வடிவுக்கரசி அம்மாவது வந்து அவங்களது வந்து சுச்சுவேஷன் அவங்கள வந்து ஒரு ட்ரஸ்ட் தானே, அவங்க நம்பி போடுறாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாங்க அதை அப்படின்னாங்க. நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் முதல் மரியாதையில் பண்ணும்போது கூட அப்போல்லாம் பத்திரிக்கையில் எழுதுவாங்க, இந்த மாதிரி யூடியூபெல்லாம் இல்லைல்ல. அப்போ கூட வடிவுக்கரசிக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவங்க டைரக்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட 400 படம் பண்ணியிருப்போம். ஒரு லைன் தான் எழுதுவாங்க, வடிவுக்கரசி சிறப்பாக நடித்தார் அப்படி இப்படின்னு ஒரு லைனு, மற்றதெல்லாம் ஹீரோயின். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு யூடியூப் விடாமல் எனக்கு உண்மையிலேயே நம்ம பேர் தான் சொல்கிறாங்களா இல்லை நமக்கு காதில் அந்த மாதிரி கேட்குதா அப்படின்னு திரும்ப அதையே போட்டு பார்க்குறேன். எனக்கு நிஜமாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி சொல்லுவாங்கன்னு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியல. ஒரு உண்மையில் உங்களுக்கு தெரியல தம்பி நம்ம டைரக்டர் எப்படி வேலை வாங்குவாங்க. அப்ப என்ன அர்ஜுன் சொல்லுங்க, என்ன அவங்க பாருங்க டைரக்டர் எப்படி வேலை வாங்குவான்றது உங்களுக்கு தான் தெரியும்ன்றாங்க. இல்லை நான் ஷூட்டிங் ஷெட்யூல்ஸ் அப்படி இருந்தது. பட் ஹரிஷ் அதான் சொல்லல, ஃபர்ஸ்ட் டைம் அந்த கதை நரேட் பண்ணும்போது எக்ஸாக்டாக என்ன வேணுமோ அது மட்டும்தான் எடுப்பார். லைக் ரொம்ப கிளியராக இருந்தார் யோகி பாபு சார், இதுதான் பேசணும்,
சரவணா கேரக்டர் என்னோட கேரக்டர் இதுதான் பேசணும், ஆனா இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும், வடுகர் சீமா இப்படி தான் பண்ணணும். இவ்வளவுதான் பேசணும்னா அவ்வளவுதான். ஓகே, அந்த மீட்டர் அப்படியே follow. எனக்கு இது புதுசு. ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் நான் நடித்ததே இல்லை. நானா டூயின்னு நடிச்சிருக்கேன். அப்புறம் அப்படியே அம்மா என் பிள்ளைங்களை காப்பாற்றி இப்படியெல்லாம் நடிச்சிருக்கேன். இவர் அளவுமா அப்படியே ஸ்கேல் வச்சு அளந்த மாதிரி இங்கேருந்து 2 ஸ்டெப் நடந்து வாங்கம்மான்றாரு. அதை கூட அளந்து தான் எடுத்தார். அதனால் எனக்கு எல்லாரும் வடிவேல் சீமா நல்லா நடிச்சிருக்காங்கன்னா நம்ம எங்கேயா நடித்தோம், அதில் நடிக்கவே இல்லையே, பேசவே இல்லையே. அது எப்படி சொல்கிறாங்கன்னா எல்லாமே அந்த கிரெடிட் கோஸ் டு ஹரிஷ் சார் தான். இதுதான் எனக்கு வந்து முதல் மரியாதையிலையும் நடந்தது. முதல் மரியாதையில் நம்ம ஏதோ பிரமாதமான கேரக்டர் பண்ண போகிறோம், சிவாஜி சாரோட ஆய்வுன்னு போனால் அங்கே போய் அப்பச்சி கோவணத்தை காக்கா தூக்கிட்டு போயிட்டா இந்த மாதிரி டைலாக்ல அப்படியே ஷாக் ஆகி ஐயோ நம்மளை என்ன இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்துட்டோம் வருத்தத்துலேயே இருக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் புடவையை பிடிச்சி நடக்கிறது முதல் கொண்டு எங்கள் டைரக்டர் சொல்லி தான் நான் நடித்தேன். அதுக்கு அடுத்து டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடித்தது இந்த படம் தான். முதல் மரியாதைக்கு அப்புறம் கான்சிட்டி தான். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே நடித்தேன். அதவே ரொம்ப எல்லாரும் பிரமாதம்ன்றாங்க. ஒருவேளை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. ஓ, அது பண்ணாமே இந்த பீக்ல இருந்திருக்கு. ஓகே. Book your next holiday at Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.